எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியில் திருக்கோயிலூர் எஸ் டி ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 21/3/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்று ரம்ஜான் திருநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:10 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் ஐந்திரயம். இன்றைய கரணம் 3:27 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் உத்தரம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில நம்ம எப்பொழுதுமே பெருமாள் வழிபாடு மேற்கொள்ள சொல்றது ஒரு உத்தமமான பணியாக செய்யணும். அதுவும் பங்குனி மாதத்தில் நிறைய கோயில்கள்ல நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கும். நிறைய விசேஷங்கள்லாம் பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளில் தான் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களை நான்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நேரடியா இது சந்திக்கிற விஷயம்தான். நான் உங்களை டெய்லி சந்திக்கிறேன். நீங்க என்ன பாக்குறீங்க? உங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. என் மூலமாக உங்களுக்கு அந்த எண்ணம் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு ராசி பலனும் நீங்க கேட்கும்போது உங்களோட மனதில் உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி அல்லது உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு விஷயம், இந்த எச்சரிக்கை பதிவுகள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ராசி பலனை தொடர்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரனின் பயணம் மிகவும் மன தடுமாற்றங்கள் இருந்த நாளாக இருக்கும். அன்பு பொழிந்து மனம் கலங்கி, அதாவது நம்ம என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்குலாம் மனசு தடுமாற்றத்தில் இருக்கும். அதனால கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஜாக்கிரதை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மனசுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதர வழியெல்லாம் ரொம்ப உதவிகள் கிடைக்கும். தேவையில்லாத சச்சரவுகளை தவிர்க்கக்கூடிய நிலைமையை நீங்க நிற்பீங்க. அதுவும் இல்லாம தொழில் புதுசா அமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தொழிலுக்கான அமைப்பு நடக்கிறதுக்கு லாபங்கள் கிடைக்கிற அமைப்புக்கு இருக்குது. ஒரு கடன் இருக்கு, ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன சின்ன கடன்கள்லாம் அடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மிதுனராசி அன்பர்கள், மிருதுநதி பொறுத்தவரையிலே இந்த நாள்ல கிரகத்தின் தன்மைகள், கிரகத்தின் பார்வைகள் அத்தனையும் உங்க ராசியினுடைய ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா, அது 3ஆம் இட முயற்சியை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்கள் ஓட வேண்டிய நிலையில் இருக்கீங்க. ஓட வேண்டியதுன்னா எனக்கு வேலை கிடைக்கல, படிப்பு வரல, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஓடிதான் கத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் அந்த நிலைமைக்கு நீங்க நிற்பீங்க. இப்போ வருகின்ற காலமாக இது இருக்கிறது. அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த வரையில் ரொம்ப நல்ல யோகமா இருக்குது. ஒரு சுகம் தேடி வருகின்ற அமைப்பு. எல்லாத்த விடவும் ஒரு பர்சன்ட் மேல போய் நிற்பீங்க, ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்கன்ற அமைப்பு தான் இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் எப்போதும் வெற்றி கிட்டும். வெற்றி எப்பொழுதுமே கிட்டும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இப்ப தற்சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எதையாட்ட பேசி சண்டை வாங்கிடுவோமோ, இல்லை யார்கிட்டயே இப்ப தேவையில்லாம மனசு கோவப்படும். புரியுதுங்களா? அதுவும் பாருங்க, அஸ்வினி நமக்கு உத்தரம் கடைசி பாதம் வரும்போது கண்ணிக்கு வந்துடும். அது வரலுமே உங்களால தாக்கு பிடிப்பீங்க. நிறைய 8 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு டென்ஷனான ஒரு ஆளா இருக்கிறதுனால இனி வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கைகள்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நாளை கொஞ்சம் கவனமா போங்க. மாலைக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். சரியான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்று. கன்னிராசி என்பர்களே, கன்னி சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறது
சுபமான போக்குகள் கிடைக்கும். இருந்தாலும் வந்து எச்சரிக்கையா இருக்கணுன்றது தான் உங்களோட கோரிக்கை. நீங்க எதையுமே வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருந்து பழக்கம். நீங்க நல்லவன் சொல்லிட்டா போதும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தகுதி, உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல எப்போதும் கவனமா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீராகும், சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ளிகேஷன்ஸ் உங்ககிட்ட வந்துடும். சொந்த பந்தங்க கிட்ட இருந்து இதை செய்யணும், அதை செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ரொம்ப டென்ஷன் ஆயிரும் அந்த அளவுக்கு இருந்தா. புரியுதுங்களா? இப்போது உங்களை நாடி உங்கள் சொந்தங்கள் வருகின்ற நாள். அவ்வளவு அற்புதமான ஒரு நெகிழ்வான தருணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. நீங்களும் சிறப்பு விருந்துக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பத்தி பாத்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாற்றமா தான் இருக்கும் இந்த ஒரு 2 நாளாவே. ஏன்னா நேரடியா செவ்வாய் வந்து நமக்கு 4ஆம் இடம் வீட்டு தான் இருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமோ, வீட்டுக்குள்ள ஏதாவது நடக்குமோன்ற டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பார்ப்புக்கு தேவையில்லை, எதிரி இல்லாமல் இருந்தால் போதும். உங்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களை வெற்றியடைய வைக்கும். இருந்தாலும் 2-3 விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப சர்வ ஜாகிரதையா இருக்கணும். எந்த வார்த்தையும் பீத்திடக்கூடாது. பேசிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை. அப்படி பேசும்போது உங்களுக்கு அங்க மதிப்பு இல்லாம போயிருது. அதனால அதுல கவனம் வைங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதா அமையும். பார்த்து கொள்ளலாம். இந்த நாள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்குது. கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாளை ஜெயிச்சு வந்துடலாம். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவிற்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வைகள் அவர் தான் ராஜா. புரியுதுங்களா? இன்னும் ஒரு படி மேல போய் எல்லா கிரகமும் அவருக்கு ஃபேவரட்டா வந்து நிற்குது. அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். 3ல் 3 கிரகம், 4ல் 4 கிரகம் அப்படின்னும் போது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, அபிலாஷைகள் தீர்த்துக் கொள்கிற அமைப்பு, பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்த்துக்கிற அமைப்பு, இதெல்லாம் வந்து தனுசுவுக்கு ஏற்படும். தொழில் அமைப்பு, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பொண்ணு ஆசைப்படுறதுன்னு போவார். அந்த அளவுக்கு திறமையான ஒரு நாள், திறமையான நபரும் கூட தனுசு. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகப்படும். எல்லா விதத்திலயும் வந்து எனக்கு இது நடந்தே தீரும்னு கேட்க சொல்லும். அப்படி கேட்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? எதையுமே நீங்க திறம்பட செய்ய முடியாது. மனக்குழப்பத்திலே இருப்பீங்க. இது போதும் என்ற மனதுக்கு வந்தால் நீங்கள் எப்பொழுதும் தெளிவாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தா ராகு புதன் சேர்க்கை, செவ்வாயோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா புதுசா ஏதாவது பண்ணலாமா, எல்லாரும் மாதிரி நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோமே, நாம ஏன் இப்படி இருக்கிறோம், நாம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரணுமே என்ற எண்ணங்கள் வந்துடும். அதுவே வெளியூர் வெளி பயணங்கள்ல படிக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்களோடு சிறந்து விழுவீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன், இந்த அசாதாரண சூழ்நிலையிலேருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இந்த 2-3 மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த நாள் உங்களுக்கு அதுக்கான வழி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை சூரியன் சனி சேர்க்கை மட்டுமல்ல, தேவையற்ற கிரகங்கள் சேர்க்கை என்ன இவர் நல்லதே பண்ணலைங்கிற அளவுக்கு ஜனங்க மத்தியில சொல்ற அளவுக்கு வந்துடுவீங்க. அதனால கவனம், நிதானமா பேச்சுக்கள் இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை செம்மையா இருக்கும். இல்லைன்னா மற்றவங்க செம்மையா இருப்பாங்க, நீங்க பார்த்து பொறாமப்பட்டு இருக்க வேண்டியதுதான். மீனத்தை பொறுத்த மட்டில் சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும், சந்தோஷத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என நினைக்க வேண்டிய கட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. அப்படி நினைத்தால் உங்கள் வாழ்க்கை தரம் மேலோங்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.